எப்படா மும்பைல இருந்து வந்த? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. எதுக்காக சீக்கிரம் வர சொல்லி ஃபோன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ண. ஏன்டா அவ்வளவு டென்ஷனா இருக்க? சொன்னா என்ன பண்ணுவ? சால்வ் பண்ற. என் அண்ணன் அந்த முட்டாள் ஒரு விபச்சாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவளை வீட்டை விட்டு துரத்தணும். போடா, போய் அவளை துரத்திட்டு வா. மாதவி, ஏன் டென்ஷனா இருக்க? எனக்கு மனசு சரியில்லை, முதல்ல 1 நாளைக்கு வச்சுக்கலான்னு சொன்னேன். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை? இந்த நேரத்தில் பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்காம அமைதியா படு, எல்லாம் சரியாயிடும். உங்களை போல நல்லவர் எனக்கு புருஷன் அமைய நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அதையெல்லாம் மறந்துட்டு என்ன மனைவியை ஏத்துக்கிட்டீங்களே. நீங்க ஒரு தெய்வம். ஆனா உங்க தம்பி தான். அவன் கடக்கலாம் லூசு பையன். அவன் அப்படிதான். அவனை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. அவன் எப்போ வரான், எப்போ போகிறான், என்ன பண்ணுறான் யாருக்குமே தெரியாது. இந்த நல்ல நேரத்தில் அவனை பற்றி இதுக்கு நினைக்கிறேன். ஓகே மாதவி, நீ கட்டில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். நீங்களே மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். வழக்கமாக எல்லாம் தான் பண்ணுறாங்க. சினிமாலெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபார் அ சேஞ்ச் நான் கீழே படுக்கிறேன். ஓகே. ஏமா ஏன் கத்துற? என்னாச்சு? ஏன் அழுகுற? அம்மா சொல்லுமா. என்னமாச்சு சொல்லுமா. அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? எனக்கு என்ன பண்ணா ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் எனக்கு இப்பவே அவனை பார்க்கணுங்க. இப்பவே பார்க்க. எங்க நடந்ததா? தாம்பரம் ஹைவே ரோட்ல என்ன சொன்னாங்க? மகேஷ், நீ வண்டி எடு, நான் போயிட்டு வந்துடும். நீ அழாம வா, அவனுக்கு ஒன்றும் இருக்காது. கமா நில்லு. வா. இப்போ உனக்கு திருப்தி தானே? நீ சந்தோஷமா இருந்தா போதும். மத்தவங்க கஷ்டப்படுறத பத்தி உனக்கு கவலை இல்லை. உனக்கெல்லாம் மனிதாபிமானமே கிடையாதா? ஏன் அப்படி செஞ்ச? சொல்லு. நாம செஞ்சது இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? கரெக்டா கேட்கிறாளே. ஒருவேளை நம்மளை போட்டு வாங்க பாக்குறாளோ? என்னாச்சு இப்போ? எதுக்கு கத்துற? என்ன ப்ளே பண்ண பாக்கியா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸா கிடக்குறேன்னு ஃபோன் வந்துச்சு. அதை கேட்டதும் உங்க அம்மா ஊரெல்லாம் உன்னை தேடி அழிஞ்சு தெரிஞ்சுட்டு பிபி ஏறி போய் படுத்திருக்காங்க. போய் அவங்கள முதல்ல பாரு. நந்தா, நந்தா, எப்படிடா இருக்க? உனக்கு கூட ஆகலையே? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்னமா ஆச்சு? பயந்தே போயிட்டேன்டா. நந்தா, போயிட்டேன். நைட் லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு பேசிக் கட்டச்சு தெரிய வேணாம்? ஆமா, தேவைதான். எனக்கு இது தேவைதான். நீ தான் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு தான் பார்ட்டி இல்லை, இன்னைக்காவது கொடுன்னு கேட்டாங்க, நானும் கொடுத்தேன். அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் அங்கேயே தங்க வேண்டியதாக போச்சு. பிரதர், இப்போ மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு பேசிக் கர்டசி தான். இல்லைடா, நிறுத்துறா உன் பிரசங்கத்தை. தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு கூட அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கான் பாரு. மூஞ்ச பாரு, மூஞ்ச. ராத்திரி பூரா குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு மூஞ்சிலாம் வீங்கி கிடக்குது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவனை அது என்னன்னு சொல்லி இப்பவே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவீங்க போல இருக்க. நீ போட கண்ணா, போய் படுத்து. சரிம்மா, ஓகே மகேஷ். நீ ஒன்று செய்ய, போய் தாலாட்டு பாடு, குழந்தை தூங்கட்டும். இந்த பாரு, நீ அவன் மேல வைக்கிற அளவுக்கு அதிகமான பாசம் ஒரு நாளைக்கு மோசமான விளைவை ஏற்படுத்த ஜாக்கிரதை. ஐயோ, நோய் நோய்னு அவனை குத்த சொல்றதை விட்டுட்டு முதல்ல நீங்க தெரிந்து பாருங்க. ஐயோ, காப்பாத்துறே. மருமகளே, தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்கணும். தட்ஸ் குட். ஐ லைக் இட். ஐ டு லைக் தட். அக்கா வெண்டக்கா, எம்மாய் காய் கொண்டு வந்திருக்கேன். அட யார் அது? ஓ புதுசா இருக்க. டே 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 டே. ஓ யோ 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 யோ. ஐயா, நாயா இது? குரங்குட்டி மாதிரி தாவி வந்துட்டு சுத்தி வந்து லுக்கு விடுற? இல்ல, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பார்த்தேன். ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. நாயா பேச்செல்லாம் ஒரு தினசா மாறுது. சரி சரி, எவ்வளவு நேரம் தூக்கிட்டு நிக்கிறது, ஒரு கை பிடிக்கிறது. ஐயோ, யோ, கையே இல்லையா? கூடைய. என்னது? கூடைய. ஓ கூடையா? என்ன காலிஃப்ளவர் காஞ்சி போயிருக்கு? எருமை மாடு. அது சிம்மாடியா? எருமை மாடா? ஆமா, என்னது இது? வாழைப்பூவு. ஓ பூ.
என்னது இது ரொம்ப சின்னதா இருக்க? யோ பூத்த தாயா பெருசாகும். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? சும்மா போட்டு அழுத்தாதியா, பூ கசங்கிடும்ல. அட, வீதிக்கு வந்தா 4 பேரு கை படதானே செய்யும். என்னது? அட, பூவை சொன்னோமா? அதானே பார்த்தேன். என்னது இது? பூவு. இது பெருசானதாயா பயம். ஓ, இது பெருசான பழம், நம்ம பெருசான கிழம். பாத்தியா, ஒரு பூக்குள்ள எத்தனை பழம். வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு. சரி சரி, அம்மா கூப்பிட்டு காய் வாங்க. நாங்க காலையிலேயே கார்ல போய் கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம். நாளைக்கு வரியா? ஐயா மூஞ்ச பாரு, பேமானி சோமாரி சாவுகிராக்கி. உன் கூட சும்மா பேசின இந்த நேரத்துல 4 தெரு போயிருந்தாலாவது என் கூட இருக்கிற காய்கறி எல்லாம் வித்திருக்கும். மூஞ்சே பாரு. சரி, கூடி ஒரு கைப்பிடி. நாயா தூக்கி விட. எவ்வளவு நேரமா குனிஞ்சிட்டு நிக்கிறது? சரி. பெருசா வந்துட்டான். காய் காய். கொண்டையில் தாழம்பூ, கூடையில் வாழைப்பூ, கூந்தலில் என்ன பூ. என்ன சாமி, ஏன் யோசிக்கிறீங்க? கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. நான் குறிச்சு கொடுத்த நாளும் நல்லா தான் இருக்கு. அதையும் மீறி சாந்தி முகூர்த்தம் தடைப்பட்டு போச்சுன்னு நீங்க சொல்றத கேட்கும்போது என் மனசுக்கே சங்கடமா தான் இருக்கு. என்னன்னு தான் புரியல. சாமி, நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சோம். எதனால இப்படி ஆச்சுன்னே தெரியல. ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமோ? லட்சுமி, சும்மா இருக்க மாட்டியா? தெய்வத்துக்கு எதாவது வேலையா? இவங்க முதலிரவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு வேற ஏதாவது காரணமா இருக்கும். நாம தான் யோசிக்கணும். என்னமோ நடந்து போச்சு. சாமி, இன்னொரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, நடந்ததெல்லாம் நம்ம சக்தியை மீறி தான் நடந்திருக்கு. அதனால உங்க குலதெய்வத்துக்கு வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து உங்க மருமகளை 1 மண்டல காலத்துக்கு விரதம் இருந்து பூஜை பண்ண சொல்லுங்க. அடுத்து உடனே ஆடி மாசம் வருது. அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு 2-3 மாசம் ஆகும். அடுத்து எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நான் சொல்றேன். மதுரை, என்னாச்சு உனக்கு? என்னங்க இது விளையாட்டு? நான் என்னமோ நினைச்சிட்டேன். இது உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமே நீங்க உள்ள வரும்போது என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு வாங்க. நீ இன்னும் பழச மறக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதை தான். ஆமா, என்ன ஐயாக்கு திடீர்னு மூடு? போங்க போங்க, முதல்ல வெளியே போங்க. அத்தை வந்துருவாங்க. அத்தைக்கு வேற வேலையா இல்லையா? அதையும் தான் நான் பாக்குறேன். ஜோசியர் என்ன சொன்னாருன்னு தெரியும்ல. கொஞ்ச நாளைக்கு கட்டுப்பாட்டோட இருக்கணும். மாதவி, இது உனக்கு அநியாயமா தெரியல? கண்ணுக்கு முன்னாடி இப்படி அற்புதமான விருந்து வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கையை கட்டிப்பட அர்த்தம் இருக்கு. சும்மா பிரம்மையா இருக்கும். ஆமா, மேல கைய வைக்காத. இடியா கையா, மேல கைய வச்சா வெட்டிடுவேன். சொன்னா கேட்க மாட்டேன். வரேன். சரியான கரடியா இருப்பான் போல் இருக்க. சூடா காஃபி சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. போடா செல்லம், போடா செல்லம். என்ன வேணும்? சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என்ன, நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. நல்லா வேணா இருக்கலாம், ஆனா சந்தோஷமா இருக்கணும் மட்டும் பொய் சொல்லாத. நீ சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன். ஒரு முறை வேணா நான் உங்ககிட்ட ஏமாந்துருக்கேன், ஆனா இனிமே ஏமாற மாட்டேன். ஒரு சின்ன சுகத்தை கூட உன்னை அனுபவிக்க விட மாட்டேன். நீ சொன்னியே,
அதையே என் பதிலா வச்சுக்கோ. இனிமே நீ நிம்மதியா தூங்க கூட முடியாது. என்ன கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டோன்ற தைரியத்துல பேசுறியா? கூடிய சீக்கிரம் நீ மும்பை ரெட் லைட் ஏரியாவில் இருந்தவன் சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லைன்னு பாரு. இத பாரு, நான் பழசெல்லாம் மறந்து என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். ஆனா நீ என்ன சீண்டி பாக்குற. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ விளையாட்ட ஆரம்பிச்சுட்ட, நானும் உன்னோட சவாலை ஏத்துக்கிறேன். என்னைக்கோ இன்னில இருந்து 10வது மாசம் இந்த குடும்பத்தோட வாரிசை நான் பெத்து தரேன். அதையும் நான் பாப்பமே. பார்த்து எடுத்து வச்ச முதல் அடியே சூடு வாங்கிட்ட. இனிமேலாவது பார்த்து அடி எடுத்துவேன்.